வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம எதிர்பார்த்தோம்லாம் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் இது மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3054 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஓப்பனாலேருந்து தொடர் சர்வீஸ் இருந்துச்சு. 3040 வரைக்கும் வந்து மறுபடியும் ஒரு சப்போர்ட் எடுத்து 3070 அப்படின்ற இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அடுத்தடுத்த டார்கெட்டை தொட்டு 3000 அப்படின்ற சைக்காலஜிக்கல் ஜோனையும் மிக சுலபமாக உடைச்சி 2967 வரைக்கும் வந்து 2976 க்ளோஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் பிரச்சனையே இல்லாமல் மார்க்கெட் தொடர்ந்து செல்லிங்க்கு சாதகமாகவே அமைஞ்சிருந்தது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 2990 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குன்றதுல சந்தேகம் இல்லை. ஏன்னா புதிய லோ கிரியேட் ஆகி கீழெல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் ஒரே ஒரு இடத்த நம்ம யோசிக்கணும். அதிகமான சரிவு இந்த வாரத்திலே மார்க்கெட் கொடுத்துருக்கு. அதனால் ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ண நினைக்கிறவங்க, கம்மியாக ஃபண்ட் வச்சு ட்ரேட் பண்ண நினைக்கிறவங்க கொஞ்சம் மார்க்கெட் கன்சாலிடேட் ஆனதுக்கு அப்புறமா ட்ரேடிங்குள்ளே இறங்கலாம். அதாவது கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ்னு சொல்லப்படுறவங்க. கொஞ்சம் ஃபண்ட் வச்சுருக்கவங்க 3070 வரைக்கும் செல் பண்ணி 80 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே பண்ண லாபத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் ஸ்டாப் லாஸை ரொம்ப அதிகமாக குறைச்சிட்டே வரோம். ஏன்னா அந்த ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்ற இடம் நடக்கிற சமயத்தில் நம்ம பண்ண ப்ராஃபிட் வந்து லாஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி செல் பண்ணுங்கள். கம்மியான லாபம் கிடைச்சா கூட எக்ஸிட் ஆகுங்க. எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 2960 தான். நம்ம பெரிய டார்கெட் எதுவும் வைக்கல இன்றைக்கி. அதனால் ஒரு 30 பாயிண்ட் டார்கெட் தான் ஓப்பனிங்லேருந்து வச்சுருக்கிறோம். அதனால் இந்த டார்கெட் அச்சீவ் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டோட நிலைமையை பார்த்துட்டு வேறு முடிவு எடுக்கலாம். ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.